காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ அருள்மொழிகள் வந்து கண்டினியூஸாக இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து நம்ம போடுறது இல்லை இல்லையா? ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய இப்போ மே மந்த்துன்றதுனால கொஞ்சம் நிறையா ஒர்க் அப்படின்னா ஆசிரமம் போகிறது, வெளில வர்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அம்மா வந்து பண்ணி வச்சாங்க. அம்மாவோட டிவோட்டி ஒரு பொண்ணு வந்து மோசமான சூழ்நிலையில் இருந்தால், ஸோ அவளை வந்து அங்கேருந்து அம்மா வந்து காப்பாற்றி, டிவோட்டிஸ் நம்ம மூலமாக தான், எல்லார் மூலமாகவும் அம்மாவோட டிவோட்டிஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணை அங்கேருந்து காப்பாற்றி அவளுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வந்து அம்மா உருவாக்கி கொடுத்து, அவள் குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அதே இடத்துல இருந்து வேலை செஞ்சு அவளையும் காப்பாற்றிக்கிட்டு குழந்தையை காப்பாற்றுற மாதிரி ஒரு வேலையை அம்மா வாங்கியும் கொடுத்து, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஓடிட்டு இருந்தது. பப்ளிக்காக நம்ம சொல்ல முடியாது இல்லையா சில விஷயத்த. ஸோ அதனால் ஜென்ரலாக சொல்கிறேன், அம்மாவை நம்பினோர் கைவிடப்படார். அம்மாவே கதின்னு யார் இருக்காங்களோ அம்மா சத்தியமாக பார்த்துப்பான். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உண்மையான பிரச்சனையாக இருக்கணும். மனப்பிரச்சனையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம தான் மாற்றணும். அதாவது இப்போது 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு ப்ராப்ளம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க லைஃப் வந்து சேஃபில் தான் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும்னு வச்சுப்போமே. ஆனாலும் என் ஹஸ்பண்ட் காசு தர மாட்டேங்கிறாரு, என் ஹஸ்பண்ட் ரொம்ப குடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, என் லைஃபே போயிடுச்சுன்னு சில பேர் உட்காந்துட்டு அழுவாங்க. அடுத்தது என்ன சொல்யூஷன் அதுக்கு? சரி, அவர் அப்படி தான் இருக்காரு அப்படின்னா திருத்தத்துக்கு முயற்சி பண்ணலாம். பட் திருந்தவே இல்லை அப்படின்னா நம்ம வேலைக்கு போகணும், நான் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேடணும் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்காரு, கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு. சில பேர் படிக்க வச்சிருக்காங்க, கடவுள் படிச்சிருப்பாங்க, அதாவது படிக்க வச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். அவங்க ஒரு நல்ல படித்த நிலைமையில் இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்ல, ஒரு கோழ மனசோட எனக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு உட்காந்துட்டா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? கை கால் இல்லாதவங்களே இன்னைக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம். உழைச்சி சாப்பிட்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் நமக்கு எல்லாம் இருக்குது. அப்போது அது வந்து மன பாதிப்பு தான். ஆக்சுவலி சொல்யூஷன் இருக்குது, ஆனால் இவங்க மனசில் வந்து சொல்யூஷனே இல்லைன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் உண்மையான ப்ராப்ளம்னா என்ன தெரியுமா? உண்மையாகவே அங்கே வேறு வழியே இல்லை, உயிருக்கே ஆபத்து, இந்த இடத்துல எனக்கு வேறு வழியே கிடையாது, என் உயிர் இங்கே இருக்கிறதுக்கு உத்தரவாதமே இல்லை அப்படின்ற நிலைமை இருக்கு இல்லையா? அதாவது கடவுளுக்கே தெரியுது, ஆமாம் இவ கடவுளை விட்டால் இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. எக்ஸாம்பிள் சொன்னால் திரௌபதியோட நிலைமை தான். திரௌபதிக்கு அந்த இடத்துல ஹெல்ப்புக்கு ஒருத்தர் கூட கிடையாது. கட்டின புருஷனுங்களும் எவனுமே கிடையாது. புரியுதுங்களா? சுற்றி ஒரு ஹெல்ப் கூட அவளுக்கு கிடைக்கல. ஸோ அது வந்து ஒரிஜினலாக அவளுக்கு இருந்த துயரம், ஒரிஜினல். அது வந்து மனதளவுலலாம் இல்லை, அது ஒரிஜினல். அதாவது மனதளவுல கற்பனையாக இல்லை, அது உண்மையாகவே இருந்ததுன்னு சொல்கிறேன். அவளால் தப்பிச்சும் ஓட முடியல, அவளால் அவள் புடவை இழுக்கிறத தடுத்து நிறுத்த முடியல, அவளால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. நிராயுத பாணின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உண்மையாகவே நிராயுத பாணியாக இருக்கிறவங்களுக்கு அம்மா இறங்கி வேலை செய்கிறாங்கடா. ஆனால் மனதளவில் தான், என் மைண்ட் அளவில் தான் நான் நிராயுத பாணியாக இருக்கேன். பட் நான் நினச்சா உழைக்க முடியும், நான் நினச்சா என் குழந்தைங்களை எதிர்த்து ஒரு விஷயத்த பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியும். ஆனால் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பயம். என் ஹஸ்பண்ட் திரும்ப என்னை கொண்டுடுவார், திரும்ப ஏதாவது பண்ணிடுவார். அதாவது கடவுளுக்கே தெரியும் இங்கே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் உன் மனசு தான் ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு வந்து குடும்பம் சரியில்லை. அப்போ அம்மா கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மா என் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டே இருக்காருமா, குழந்தை குட்டிங்களா இருக்காங்கம்மா, என்ன பண்ணுறதுமா அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க, இங்கேயே இருமோலே, அம்மா வேலை போட்டு தரேன்னு. ஆனால் அந்த வேலையை ஏற்றுக்க கூட மனசு வர மாட்டேங்குது தெரியுமா? என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஐயோ குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி இருக்கிறது, இங்கே வேலை செஞ்சுட்டா நம்ம குடும்ப வாழ்க்கை நம்ம எப்படி வந்து வாழ்க்கையை வாழ்கிறது, வீடெல்லாம் இருக்கே விட்டுட்டு வந்துட்டேன் என்ன ஆகுறது? அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை கடவுள் நடத்தி தரணுன்றதுக்காக தான் அவங்க மனசு போராடுதே தவிர்த்து, கடவுள் சொன்ன பிளானை நான் யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு என் மனசு இன்னும் பக்குவப்படலை. அப்புறம் எப்படி கடவுள் உதவுவாங்க? புரியுதுங்களாடா? அப்போ ஒரிஜினலாவே நிராயணபாதியா யார் நிக்கிறது, ஒரிஜினலா கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் அங்க உண்மையான ஒரு நல்ல விஷயமே நடக்குதே தவிர்த்து, மனதளவில் நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடவுளே சொல்யூஷன் கொடுத்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனம் அவங்களுக்கு இல்லை தெரியுமா? இதை நான் நேர்லயே பார்த்துட்டேன். அந்த வகையில உண்மையாவே நிராயுத பாணியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அம்மா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டிவோட்டிஸ் மூலமா எங்களெல்லாம் கருவியா பயன்படுத்தி எல்லாரையுமே ஒருத்தரையுமே விடலாமா எல்லாரும். ஏன்னா சில பேர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து டொனேஷன் அனுப்பியிருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து நாங்களாம் கார்லாம் வச்சு காப்பாற்றணும், போக முடியாத சூழ்நிலை. அந்த பொண்ணை வந்து தப்பிக்க வச்சு
எப்படி சொல்ல டிரைவரெல்லாம் வந்துட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு போலீஸை வந்து அனுப்பி அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி அந்த குழந்தைய அந்த பொண்ணையை ரெஸ்கியூ பண்ணி உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நிறைய விஷயம் எல்லாம் நம்ம டிவோட்டிஸ் தான். டக்குன்னு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி எனக்கு ஆள் தெரியும் அவங்களுக்கு ஆள் தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாமல் இதில் வந்து முயற்சி பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றி ஒரு இடத்துல நாங்கள் சேஃபாக வைக்கும் போது அவள் எங்கே போனால் அவளுக்கு சேஃப்டின்ற மாதிரி ஒரு சூப்பரான இடம் கிடச்சிருச்சு. அந்த இடத்துல அவளுக்கு வேலையும் கிடச்சிருச்சு, குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய வேலை. ஸோ அவள் குழந்தைய அவள் பார்த்துப்பா, மற்ற குழந்தைங்களையும் பார்த்துப்பா, அங்கேயே ஸ்கூலுக்கு படிக்க வச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அம்மா கொடுத்துருக்காங்க பாருங்கடா. நாங்களாம் நினச்சோம், ஐயோ இந்த பொண்ணு இப்படி வந்துட்டு நம்ம எங்கே போய் விடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நாங்கள் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அம்மா அடுத்த பிளான் போட்டா பாருங்க. கரெக்டாக எனக்கு கால் வருது, அக்கா ஒரு வேகன்சி இருக்குக்கா எனக்கு வேணும்க்கா அப்படின்னு. எங்கள் அப்பா இப்போதான்டா நாங்களே ஒரு வேகன்சிக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அவங்க சொல்ல எப்படி இருந்தது தெரியுமா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களால தான் அருள்மொழிகள் வந்து போட முடியாமல் போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து க்ளீனாக கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்க மாட்டேன், லைட்டாக சொல்லியிருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, அம்மா என்ன அற்புதம் செய்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. அம்மாவை நம்பினோர் கைவிடப்படார். உண்மையான கஷ்டத்தில் யார் இருக்கீங்களோ சத்தியமாக அம்மா காப்பாற்றுவாங்க. மனதளவில் ஒரு பிரச்சனையை நீங்களே வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கடவுள் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் தான் உங்கள் மைண்டை மாற்றணும். அதுக்கு இந்த மாதிரி அருள்மொழிகள்லாம் கேட்டு அம்மாவுடைய புத்தகங்கள்லாம் படித்து அம்மா சொல்கிற விதத்தில் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா சத்தியமாக சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேவா? சரிடா, ஃபைன். இப்போ அருள்மொழிகளில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்து ஞாபகம் இருக்கா? அம்மா சொல்லியிருப்பாங்க, ஒரு போர் நீ நடத்தணும்னா கூட அந்த இடத்துல பற்று இருக்கக்கூடாது, நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. ஒரு போர் நீ செய்கிற அப்படின்னா கூட உன்னுடைய நாட்டு மக்களுக்காக ஒரு உண்மையான மனநிலையோட எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், ஓகே நாட்டு மக்களுக்கு நான் இப்போ பண்ணி தான் ஆகணுன்ற அந்த எண்ணத்தோடு நீ போர் செஞ்சா கூட அது தவறு கிடையாது. ஆனால் அகங்காரம் ஆணவம் அதில் இருந்துடக்கூடாது, நான் என்ற தன்மையெல்லாம் அதில் இருந்துடக்கூடாது. பற்று இல்லாமல் எப்படி வாழணும், மனசில் வந்து நம்ம ஒரு செயல் செஞ்சால் கூட அதில் எப்படி பற்று இல்லாமல் இருக்கணுன்ற விஷயத்தெல்லாம் அம்மா சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அம்மா அப்படியே கண்ணை மூடினாங்களாம். கண்ணை மூடி அப்படியே தியானத்துக்கு போகும்போது அம்மாவுடைய சகோதரியோட பையன் சிவன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தை அப்படியே அம்மாவுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கும் மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசை வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டே நின்றுட்டு தான். அப்புறம் டக்குன்னு அது என்ன பண்ணுச்சா, அம்மாவுக்கு எதிர்க்க வந்து உட்காந்து கண்ணை மூடி ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா கண்ணை திறந்தாங்கன்னா, ஆனால் அந்த குழந்தை சிவம் வந்து கண்ணை திறக்கவே இல்லையாம். அப்புறம் அந்த குழந்தைய பார்த்துட்டு அம்மா சிரிச்ச முகத்தோட அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ற மோனே அப்படின்னு கூப்பிட்டாங்க போல. கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சா, டக்குன்னு கண்ணை திறந்துட்டு, என்னாச்சம்மா நான் தான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஏன் கூப்பிட்டீங்க என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், இன்னைக்கு நீ செஞ்ச தியானம் போதும், வா உன்னை நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த குழந்தையோடைய கையை பிடிச்சி ஒரு நதிக்கரையோரம் அப்படியே போய் உட்காந்து அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்பர் 1, அந்த சிவம் யாருன்னு நமக்கு தெரியும், அம்மாவுடைய பூர்வ ஜென்மத்துல அம்மாவுடைய அண்ணன். அப்போ அந்த அண்ணன் வந்து அம்மாவை வந்து கொலை செய்கிற அளவுக்குலாம் கூட நடந்திருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மா வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காம அவங்க அண்ணன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ வந்து காளி தேவி வந்துட்டு அம்மாவை டார்ச்சர் பண்ணால் கூட அம்மாவுக்கு கவலை இல்லை, ஆனால் அம்மாவுடைய பக்தர்களை வந்து டார்ச்சர் பண்ணால் அவங்களால தாங்க முடியாது. ஏதோ தகாத வார்த்தையில் பக்தர்களை அவங்க அண்ணன் ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக காளி தேவி வந்துட்டு 7 நாளில் என்னுடைய பக்தியை காயப்படுத்தினவன் மரணம் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுடைய அண்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா? அப்போ வந்து குடும்பத்தில் கஷ்டப்படும் போது அம்மா சொன்னாங்களாம், கவலைப்படாதீங்க, இந்த ஆத்மா புனிதம் அடையுது, கவலைப்படாதீங்க, இந்த ஆத்மா வந்து இப்போ ஆசிரமத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, புனிதம் அடையுது. அதனால 3 வருஷம் கழிச்சு இதே குடும்பத்தில் நான் என் கூட பிறந்த சகோதரிக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனே வந்து மகனா பிறப்பான், அவனுக்கு சிவம்னு பேர் வைங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிறந்த குழந்தை தான் இந்த சிவம். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நினைச்சு பார்த்தேன் இது படிக்கும் போதெல்லாம், போன ஜென்மத்தில் அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த ஆத்மா தூய்மை இழந்து ஒரு கொடூரமான ஒரு நிலையில இருந்த ஒரு ஆத்மாவாமா இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க. அப்ப ஆத்மா எவ்வளவு சுத்தமானது இல்லையா? அந்த ஆத்மா பார்த்து அனுபவிக்கிற விஷயங்கள் மூலமா தான் அகங்காரம், ஆணவம், கோபம், நான் என்ற தன்மை எல்லாம் வருது. அப்ப ஆத்மாக்கு எவ்வளவு சுத்தம் இருக்குல்ல பாருங்க. அதே ஆத்மா தான், ஆத்மால எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ இந்த பிறவில அந்த ஆத்மா எவ்வளவு தூய்மையா, அம்மாவே மெடிடேஷன் போதும் கண்ணை திறன, எதுக்கு என்ன கண்ணை திறக்க சொன்ன, நான் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது அப்படின்னா
எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னொன்று, அந்த குழந்தை கண்ணை மூடி நமசிவாயான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ அம்மா வந்து தியானத்துல அந்த குழந்தைய ரசிச்சிருப்பாங்க. அம்மாவோட தியானத்துல அந்த குழந்தை முன்ன வந்து நின்று இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அம்மா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் வந்துட்டு, அந்த குழந்தை அந்த நேரத்துல இறைவனை வந்து ஒரு எப்படி சொல்றது, தடுமாறாம சிந்தனை கலையாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது சிவனை கூப்பிட்டதுனால, சிவன் தானே, அம்மா தானே சிவன். ஸோ அம்மா பாருங்க கண்ணை திறந்து அவனை கூட்டிட்டு போய் நதிக்கரையில் உட்காந்து பேசுறாங்க பாருங்க. அப்போ அம்மாவுடைய ஹார்ட்டை வந்து அந்த குழந்தை வந்து டச் பண்ணிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பக்தி பண்ணணும். நம்ம பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிடைச்ச அதே செல்லம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அம்மா தான் நம்மளுடைய பெத்த தாய். அம்மாவுக்கு வந்து அவங்க சொந்தக்காரவங்க, இவங்க வந்து என் கூடயே ரொம்ப நாள் இருக்கிற வந்து பிரம்மச்சாரிணிகள் அப்படின்னா அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அம்மாவுக்கு எல்லாருமே குழந்தைங்க தான். யார் அதிகமாக பக்தி பண்ணுறாங்களோ, பக்தினா என்ன, இறைவனை அதிகமாக நினைக்கிறது, யார் அதிகமாக இறை சிந்தனையில் இருக்காங்களோ, இல்லை முழுசு அதே அதிகம் நம்ம சொல்கிறது, முழுமையாக யார் இறை சிந்தனையில் இருக்காங்களோ அவங்க அம்மாவோட மிக நெருக்கம், ரொம்ப நெருங்கின உறவில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளும் அம்மாவும் ரொம்ப நெருக்கம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அதான் உண்மையும் கூட. அடுத்தது, ஸோ அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பஜனை பாட ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லாருமே. அதனால் அம்மா வந்து அங்கேருந்து வந்து பஜனை பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அம்மா பஜனை பாடும்போது அம்மாவுக்குள்ளே இருக்கிற பாவம் மாறிச்சான் பாருங்க. ஒரு இடத்துல அம்மா அதிகமாக சிரிச்சாங்களாம், ஒரு இடத்துல அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அந்த நிலை இருக்கு இல்லையா, அம்மா அதுக்குள்ளே அப்படியே போயிடுறாங்க, உண்மையாகவே போயிடுறாங்க, அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. இப்போ அம்மா வந்து ஒரு பக்தி பாட்டு பாடுறாங்க அப்படின்னா சுதாமணியாவே அம்மா மாறிடுறாங்க அந்த இடத்துல. ஓகேவா? சுதாமணியா இருந்து அவங்க கிருஷ்ணாவை எப்படிலாம் உருகுனாங்களோ அந்த ஸ்டேஜுக்கே அம்மா போயிடுறாங்க. அந்த மாதிரி இந்த பக்தி பாடல்கள் பஜனைகள் பாடும்போது அம்மாவுடைய முகத்துல வந்து அவ்வளோ பாவனைகள் இருந்துச்சான். ஸோ இப்போ நான் அந்த இதை படிக்கிற கேளுங்க. பஜனை நடந்து கொண்டே இருந்தது. பஜனையின் இடையே அம்மா சில சமயம் கதறி அழுதார், சில சமயம் பரவசத்தால் பொங்கி சிரித்தார், சில சமயம் பாட்டில் மூழ்கி அப்படியே அசைவற்று இருந்தார். அம்மா விட்ட இடத்திலிருந்து பிரம்மச்சாரிகள் தொடர்ந்து பாடினர். சில நேரங்களில் சின்னஞ்சிறு குழந்தை தன் கையை நீட்டி தாயை கண்ணீர் சிந்த உரத்த குரலில் கதறி அழைப்பது போல, அம்மா அம்மா நீ எங்கே இருக்கிறாய், காளி காளி இங்கே வா என்று அழைத்தார். இத்தகைய உன்னதமான பக்தியால் தெய்வீக உணர்வின் உச்ச நிலையில் பல்வேறு வித்தியாசமான பாவங்களுடன் அடையாளங்களும் அம்மாவின் உடம்பில் தோன்றி மறைந்தபடி இருந்தன. அந்த தெய்வீக சிறகின் மீது ஏறிக்கொண்டு அங்கே இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் சாதாரண உலகத்திலிருந்து மிக மேலான பேரின்பமயமான பக்தி உலகத்திற்கு சென்றார்கள். அம்மா பாடும்போது அவ்வப்போது கண்ணீரில் வழியும் கண்ணீரை துடைத்தபடி எல்லோரையும் பார்த்தார். அம்மா பக்தி மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம், குழந்தைகளே இங்கு பாருங்கள், பெயர்களும் வடிவங்களும் மிகவும் குறுகியவை, கடவுளின் உண்மை இயல்பை காட்டாதவை என்பது அம்மாவுக்கு தெரியும். கடவுளுக்கு பெயர் ஏதும் இல்லை, வடிவமே இல்லாதவர் என்பதும் தெரியும். இருந்தாலும் கடவுளை பாடுவதிலிருந்து கிடைக்கும் இனிய பேரானந்த உணர்வு ஈடு இணையில்லாதது, இன்னது என்று சொற்களால் விளக்க முடியாதது. கடவுளை நினைத்து பாடும்போது மனதை கட்டுப்படுத்தி கீழே பூமிக்கு இழுத்து வருவதை அம்மாவிற்கு, அதாவது அந்த உணர்விலிருந்து வெளியே வர்றதே அம்மாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அது போன்ற சந்தர்ப்பங்களில் அம்மா பக்தியால் பைத்தியமாகி விடுகிறேன். மனதை உலக நிலையில் வைத்துக் கொள்வது பெரிய போராட்டமாக உள்ளது. எனவே அம்மா ஒரு தற்காலிகமான எந்த நிமிடத்திலும் நீங்கிவிடக்கூடிய ஒரு திரையை போட்டுக் கொள்கின்றேன். இந்த திரை மனதை உலக நிலையில் நிறுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. ஸோ அம்மா என்ன சொல்றாங்க நல்லா புரிஞ்சிருச்சா? அம்மா சொல்றாங்க, கடவுளை இப்போ நம்ம பஜனை பாட்டு பாடுறோம், பஜனையில வந்து கடவுளை வர்ணிக்கிறோம் இல்லையா, பேரு சொல்லி கண்ணா மணிவண்ணாலாம் சொல்றோம் இல்லையா, இந்த பேர்ல நம்மளால கடவுளை வந்து அடைக்கிட முடியாது. கடவுள் வந்து எந்த ஒரு பேர்லயோ உருவத்திலயோ இல்ல. அம்மாவுக்கு அது நல்லா தெரியும். ஒரு பாட்டு மூலமா இதுதான் கடவுள்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா கடவுள் ஈடு இணை இல்லாதவர். அவர் வந்து இந்த பரபிரம்மம், அதுல வந்து இதுதான் நம்ம சொல்லவே முடியாது. இந்த பாட்டுல வந்து இப்ப நம்ம கிருஷ்ணரை பத்தி பாடுறோம் அப்படின்னா அது மட்டும்தான் இறைவனான்னு கேட்டா இல்லவே இல்லை. அது எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அந்த பேரை சொல்லி
அந்த வார்த்தைகளை சொல்லி அதை பாடும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த உணர்வை விளக்கறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ கடவுளை இதுக்குள்ள அடக்கிட முடியாது, ஆனா அடக்க முடியாத அந்த கடவுளை ருசிக்கிறது எவ்வளவு ஒரு சுகம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. ஐஸ்கிரீம் நல்லா ஒரு கோன் ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க, நல்லா குண்டா இருக்கு. அதுல எல்லா பக்கத்தையும் ஒரேடியா வாயில வச்சு திணிக்க முடியாது இல்லையா, ஒரே டைம்ல எல்லாத்தையும் சுவைக்க முடியாது. ஆனா லைட்டா ஒரு இடத்துல நாக்கால் நக்கி பார்த்தாலும் எல்லாத்துல இருக்கக்கூடிய சுவை அந்த ஒரு இடத்துல நம்மளால அனுபவிக்க முடியும் இல்லையா. அதுதான் அம்மா சொல்றாங்க, இறைவன் பரபிரம்மம் தான், அவர் ஒரே இடத்துல நம்ம ஒரு பேர் வச்சு சொல்லிட முடியாது. ஆனா அதுல வரக்கூடிய சுவை இருக்கு இல்லையா, அது வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அந்த சுவையிலேயே அந்த கடவுளை முழுமையா அடைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கும் அப்படின்னு அம்மா விளக்கி சொல்றாங்க. ஸோ அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, சில சமயங்கள்ல அம்மா ஒரு பைத்தியமாவே மாறிடுறாங்களாம். அது பைத்தியம்னா என்ன, இப்ப அதை பத்தி நம்ம சும்மா ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது உணர்வு நிலையே பைத்தியம். உணர்வு நிலை, இப்போ மனிதர்கள் உணர்வுகளை யூஸ் பண்றோம்டா, யூஸ் தான் பண்றோம், நம்ம அந்த உணர்வாவே இல்லை. எக்ஸாம்பிள், நான் இப்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷம் அப்படின்றத உணர்வை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கோவன்ற உணர்வை யூஸ் பண்றேன், கரெக்டா. அதுக்கப்புறம் கவலைன்ற ஒரு உணர்வை யூஸ் பண்றேன். இப்போ சந்தோஷமே நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னைக்குமே சந்தோஷமா தானே இருக்கணும். அப்ப என்னுடைய உணர்வே சந்தோஷம் தான் அப்படின்னா நான் சந்தோஷமா மட்டும்தானே இருக்கணும் என்ன நடந்தாலும். ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம் வருது, கொஞ்ச நேரம் கவலை வருது அப்படின்னா அதை யூஸ் பண்றோம்னு தானே அர்த்தம். அப்ப அந்த உணர்வு நிலையில நம்ம ஆத்மா என்ன மாறவே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப மனித உடம்புல இருக்கும்போது உணர்வுகளை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அம்மா பைத்தியமா நான் ஆவறேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உணர்வு நிலைக்கே நான் போயிடுறேன்னு சொல்றாங்க, அந்த உணர்வாவே நான் மாறிடுறேன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அம்மா உணர்வை யூஸ் பண்ணல, அந்த உணர்வே அம்மா தான். அதனாலதான் அம்மா பாடும்போது அழும்போது அந்த உணர்வாவே அம்மா மாறுறதுனால எல்லாரையும் அந்த உணர்வுக்குள்ள அம்மாவால் இழுத்துட்டு போக முடியுது. வெறும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது பண்ண முடியாது. நான் யூஸ் தான் பண்றேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் போயிட போகுதுன்னு அர்த்தம். ஆனா அம்மா அந்த உணர்வாவே மாறுறாங்க, அந்த உணர்வே இறைவன். அதை தான் சொல்றாங்க நான் பைத்தியமா மாறுறேன். ஏன்னா உணர்வை யூஸ் பண்ணும்போது கூட நம்ம இங்க சிரிக்கணும், இங்க முறைக்கணும், இங்க சாதாரணமா பேசணும், நம்ம அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஒருத்தவங்க கிட்ட இப்ப நம்ம பேசும்போது ஒரு சந்தோஷ நிலையில இருக்கோம், நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கோம், ஆனா இன்னொருத்தவங்க கவலையா இருக்காங்க. அவங்களுடைய கவலையை சொல்லும் போது அந்த நேரத்தில் நம்ம சிரிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. அவங்க பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கவலைப்படணும். ஐயோ அப்படியா, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லணும். ஆனா நான் சிரிப்பு அப்படின்ற அந்த உணர்வுல தான் இருக்கேன்றதுக்காக என்ன நேரமும் சிரிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா. அப்போ இதுதான் நாகரிகம் அப்படின்றது. ஆனா பைத்தியம் அப்படின்றது நாகரிகத்தெல்லாம் தாண்டி அது மனித தன்மையே கிடையாது. அதனாலதான் அம்மா அதை பைத்தியம்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அம்மாவுக்கு அந்த பேரின்மை நிலையை தவிர்த்து வேற எதுலையுமே கவனம் செலுத்த முடியல. அந்த உணர்வாவே அவங்க மாறுறதுனால அந்த உணர்வுல வேற எந்த உணர்வையும் அம்மாவால கலக்க முடியல. அப்போ அந்த உணர்வுக்கு ஏற்ற விஷயங்கள் அம்மா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம கூட ஓவரா சிரிப்பு வருது அப்படின்னா கொஞ்சம் அடக்குவோம், கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிப்போம் சில நேரங்கள்ல. ஆனா அம்மா அந்த உணர்வாவே மாறுறதுனால சிரிப்பு சிரிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு வருதுதான், நான் யாருக்காகவும் கவலைப்பட போறது இல்லை, எதுக்காகவும் அடக்க போறது கிடையாதுன்னு அந்த உணர்வை 100% அனுபவிக்கிறாங்கல்ல. நம்ம கூட உணர்வை அடக்கிட்டு பேலன்ஸ்டா வெளியே கொடுப்போம். ஓகேவா? சில இடங்கள்லாம் அடக்குவோம் நம்ம. ஆனா அம்மா அந்த உணர்வு நிலையாவே மாறுறதுனால கண்ணா பின்னான்னு எதோ பண்றாங்க இல்லையா. அதனாலதான் அம்மா நான் பைத்தியமா மாறுறேன்னு சொல்றாங்க. அந்த பைத்தியம் அப்படின்றதுக்கான அந்த விஷயம் என்ன அப்படின்னா உணர்வு நிலை. அந்த உணர்வாவே அம்மா மாறுறாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதுக்கு இன்னும் ஆழமான மீனிங் கூட இருக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம உணர்ந்திருப்போம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம சொல்ற, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து ஸோ அம்மா இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாருங்களேன். அம்மாவால் அந்த இடத்துல இருந்து வெளில வரவே முடியாதாண்டா. அந்த பேரின்ப நிலையில இருந்து அம்மாவால் வரவே முடியாதான். ரொம்ப கஷ்டமா நமக்காக தான் வராங்கடா. இப்போ எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், சின்ன வயசுல இது நடந்திருக்கும். அப்போ இந்த கிளைமேக்ஸ் சீன்ல தீவிரமா பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியே கண்ணையே சிமிட்டாம அப்படியே எழுந்துலாம் நான்லாம் கூட பார்த்துருக்கேன். அப்படியே எழுந்து பக்கத்துல நின்று பார்ப்பேன். அப்ப அம்மா கூப்பிடுவாங்க, மா இந்த டவலை எங்க வச்ச சொல்ல அப்படின்னு கேட்பாங்க. சத்தியமா காதல விழாது. 2 வாட்டி கூப்பிடுவாங்க, 3 வாட்டி கூப்பிடுவாங்க, 4 வாட்டி கூப்பிடுவாங்க. 5ஆவது வாட்டி என் முன்னாடி கூட நின்று கையை அசைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அம்மா போமா தள்ளுமா அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டு நான் டிவி பார்ப்பனே தவிர்த்து அந்த சீன் முடிஞ்சாதான் சொல்லுமான்னு கேட்பேன். இது நடந்திருக்கா இல்லையா?
அதாவது தீவிரமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சத்தியமாக நடந்திருக்கும். அதுவும் குழந்தைங்க விஷயத்தில் சொல்லவே வேண்டாம். குழந்தைங்க ஃபோனை பார்த்தா போது எவ்வளோ கூப்பிடுங்க, அதான் அவங்களுக்கு அது பேரின்ப நிலை. அதை தான் அம்மா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய பேரின்ப நிலை கடவுளோட நான் இணைஞ்சு இருக்கிறது. அப்படிப்பட்ட பேரின்ப நிலையில் நான் இருக்கும்போது நீ எப்படி யாரை கூப்பிட்டாலும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஐயோ என்னன்னு கேட்குறியோ, அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டு தான் அந்த நிலையிலிருந்து வெளில வந்து இந்த ஒரு திரையை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப கம்மியாக நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக இதை வந்து கம்பேர் பண்ணமே தவிர்த்து அம்மா சொல்கிற பேரின்ப நிலையெல்லாம் இதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பேரின்ப நிலை அது. அதுக்கு அது வார்த்தை சத்தியமாக சொல்கிற அது வர்ணிக்க வார்த்தை கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? எப்பயாவது ஒரு தடவை அம்மா சும்மா பிச்சையாக போடுவா. பிச்சை போடுறேன் பேர் என்னோட பேரின்ப நிலை என்ன நான் கேட்டேன். அம்மா கேட்டேன், அம்மா பேரின்ப நிலை என்னம்மா அப்படின்னு நான் கேட்டேன் ஃபோட்டோ பார்த்து. ஆனால் உண்மையாகவே அந்த பேரின்ப நிலைன்னா என்னன்னு எனக்கு அம்மா உணர்வு ரீதியாக புரிய வச்சாங்க. அது ரொம்பன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 10% பிச்சை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்தே என்னால் வெளில வர முடியல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ அப்படி போதா கதை, அப்போ நீ ரொம்ப பாவம் தான், அப்போ நீ எப்படி தான் அந்த நிலையிலேருந்து இப்படி வெளில வந்துட்டு இருக்கியோ நானும் நினச்சிப்பேன். ஓகேடா. அடுத்தது அம்மா சொல்கிறாங்க, இந்த திரையை அம்மா விரும்பும் போது நீக்கிவிட முடியும். குழந்தைகளே, கள்ளம் கபடமற்ற பக்தி நம்மை வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாத பேரின்ப அனுபவத்திற்கு எளிதாக எடுத்து செல்லும். எனவே அத்தகைய அன்பை உங்கள் உள்ளத்தில் வளர்க்க முயலுங்கள் என்று கூறுவதுண்டு. அதாவது இன்னைக்கு காலைல மார்னிங் கிளாஸ் கூட இதை பற்றி தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, உணர்வு நிலையை கடவுள்கிட்ட வளர்த்துக்கணும். இப்போ அம்மா சொல்கிறாங்க பாருங்க, பக்தியில தான் அந்த பேரின்ப நிலையை உன்னால் அனுபவிக்க முடியுன்றாங்க. பக்தி இல்லாமல் முடியவே முடியாது. பக்தினா அன்பு. அந்த அன்பின் மூலமா தான் உன்னால் அந்த பேரின்ப ருசியை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ருசியை நீ வளர்த்துக்கோ. எனவே அத்தகைய அன்பை உன் உள்ளத்தில் வளர்க்க முயலுங்கள் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஸோ அந்த பேரின்ப நிலையை நீ அடையணுமா, அப்படிப்பட்ட அன்பு மயமான பக்தியை உன் உள்ளத்துல வளர்த்துக்கோ. அந்த அன்பை வளர்த்துக்கோ கடவுள் மேலன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து சாதாரண பாயிண்ட் கிடையாதுடா. கடவுள் மேல அம்மா அன்பை வளர்க்க சொல்றாங்க. யாராவது வளர்க்குறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன தெரியுமா வளர்க்குறோம்? நம்ம புள்ள குட்டிங்களை வளர்க்குறோம், கணவன் மேலே இருக்கக்கூடிய அன்பு காதலை வளர்க்குறோம், ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகளை வளர்க்குறோம், குடும்பத்தில் இருக்கிற தகராறை வளர்க்குறோம். மைண்டு ஃபுல்லாக இந்த உலகத்தை சுற்றி தான் இருக்கு. கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பை வளர்க்குறீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அன்பை வளர்க்குறீங்களா? அப்படி வளர்க்குறீங்கன்னா என்ன பண்ணி வளர்க்குறீங்க? யோசிச்சு பாருங்க. இப்போ சில பேர் வந்து நல்ல சாமி கும்பிடுவாங்க, விளக்கேற்றுவாங்க, கோயிலுக்கு போவாங்க. மனசில் இறைவா நான் உன்னை பார்க்க வரேன், எனக்கு நீ வேணும், ஐ லவ் யூ, எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியலன்றதுக்காக கோயிலுக்கு போகிறாங்களா, இல்லை சாமி கும்பிட்றாங்களா? இல்லை என் பிள்ளையை காப்பாற்றிடு, என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிரு, எப்படியாவது குழந்தையை கொடுத்துருன்றதுக்காக வேண்டுதலுக்காக கடவுள்கிட்ட போகிறாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன்கிட்ட அன்பை வளர்க்கணும்னு சொல்கிறாங்கடா. இது சாதாரண விஷயமே கிடையாது. இறைவன்கிட்ட அன்பை வளர்க்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா? இறைவனை லவ் பண்ணணும். இறைவன் அம்மாவா பார்க்கலாம், அப்பாவா பார்க்கலாம். நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி வளர்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படிலாம் வளர்ப்பேன், நான் எப்படி தெரியுமா வளர்ப்பேன்? ஒரு செகண்ட் விடாமல் என் கிருஷ்ணாவோட தான் நான் கம்யூனிகேஷன்லேயே இருப்பேன். சாப்பாடு செய்யட்டுமா வேண்டாமா கிருஷ்ணா, வீட்டை பெருக்கலாமா, நான் எழுந்துக்கிட்டு காலைல தூங்கி எழுந்துக்கும் போது கூட நான் கிருஷ்ணகிட்ட கேட்டுட்டு தான் எழுந்துப்பேன். டைஸ் போடுவேன். 5 மணிக்கு கிளாஸ், அதை விடுங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லீவ் டைம் தான் இல்லையா, ஸோ கொஞ்ச நேரம் படுத்துப்பேன். 6 மணிக்கு கிளாஸ் முடிச்சோடனே கிருஷ்ணா கூட படுத்துப்பேன். அப்போ வந்து நான் கேட்பேன், கிருஷ்ணா இன்னைக்கு காலைல கூட கிருஷ்ணா நான் எழுந்துக்கிட்டுமா வேணாமா, இல்லை படுத்துக்கோ கொஞ்ச நேரம், கிருஷ்ணா சமைக்கணும் கிருஷ்ணா இந்த நாட்டி எழுந்துக்கிட்டுமா கிருஷ்ணா, அப்படி டைஸ் படிக்கப்போ இல்லை படுத்துக்கோ. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். யாரா இந்த வார்த்தையை சொல்லுவா? காலங்காத்தால எழுந்துருன்ற போது நீ என்னதானே நினைக்கிற, ஓகே நீ வந்து தூங்காமல் என்னதானே நினச்சிக்கிட்டு இருக்க, அதுதான் இறைவனுக்கு வேணும். அந்த மாதிரி என்னோட பாவத்தை தானே நான் சொல்கிறேன். இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, என் பாவத்தில் இப்படி இருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது அதுக்கப்புறம் அவர் எழுந்துருன்னு சொல்லும் போது தான் நான் எழுந்துட்டு குக் பண்ணும்போது என் கிருஷ்ணாவோட ஃபோட்டோ வந்து ஜன்னல் மேலே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே குக் பண்ணுவேன். கிருஷ்ணா நீயே சமைச்சிரு கிருஷ்ணா. அப்புறம் பாத்திரம் விளக்கும் போது தீட்சை மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பாத்திரம் விளக்குவேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அருள்மொழிகள் போடும்போது இப்போ கூட பண்ணி என் கிருஷ்ணா ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டே தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவரை பார்த்துக்கிட்டே. ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்பேன். நல்லா பேசுவேன்டா, என்ன வேணாலும் பேசுவேன். அம்மாவோட ஃபோனை போட்டு ஃபோனுன்ற ஃபோட்டோவை பார்த்து டைஸ் வச்சுருப்பேன், இந்த ஆப் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால சும்மா காமெடியெலாம் பண்ணுவேன். நேற்றுல செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா என் கூட நீ எப்படிமா குடும்பம் நடத்துகிற, ரொம்ப கஷ்டப்படுறியா, இல்லை ஓரளவுக்கு நல்லா சமாளிக்க முடியுதான்லாம் வெட்டி பேச்சு பேச வேண்டாம். கடவுள்கிட்ட
ஊரில் இருக்கிறவங்க கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு எனக்கு வாயே வராது. ஆனால் அம்மா கிட்ட வெட்டி கதை கூட பேசுவேன். இந்த மாதிரி தான் நேற்று ஃபுல்லாக நான் அம்மா கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா நாளைக்கு எல்லாரும் வெளில போய் என்னை கூப்பிட்றாங்கம்மா, நீ என்ன பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டியா, என்ன பண்ணு, மழையை வர வைக்கிற, புரியுதா, அப்படியே ஜோன்னு மழை பெய்யணும், அதை பார்த்துட்டு வெளியே போவேனால எல்லாரும் வீட்லேயே இருந்துடணும், இல்லை அவங்க போகிறதா போட்டு என்னை கூப்பிடவே கூடாது, இந்த டீல் உனக்கு ஓகேவா, ஓகேனா டைஸ் உருட்டு, அப்படி அதாவது இந்த மாதிரி தான் பேசியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நியாயம்லாம் பேசுவோம் அம்மா கிட்ட. பாருமா அம்மா இதெல்லாம் வந்து உனக்கே நியாயமாக இருக்காமா, இப்போ நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன், இப்போ என் ஹஸ்பண்ட் ஏதாவது என்ன திடீர்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அம்மா கிட்ட பஞ்சாயத்து பேசுவேன், பத்தியா அவர் வந்து அப்படி சொல்கிறாருமா, ஆனால் அம்மா என்னதான் கழுவி ஊற்றுவா, நீ ஏன்டி இப்படி பேசின, நீ ஏன்டி அதை நினைச்ச, நீ ஏன் இப்படி பண்ணி என்னதான் அம்மா கேள்வி கேட்பா. ஏன்னா அம்மா வந்து குரு பாவம் அப்படின்றதுனால சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது நல்லது, என்னை வந்து இன்னும் ஒரு தன்னடக்கத்தோட ஒரு பணியோட மாத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். அம்மா கேள்வி கேட்கறது அவ்வளோ நல்லது. நான் எப்போ இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா, கிருஷ்ணா கிட்ட அம்மா கிருஷ்ணா எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையா சொல்லு கிருஷ்ணா, இது வரைக்கும் அவன் டைஸில் பிடிக்குதுன்னு சொன்னதே இல்லை, பிடிக்காதுன்னு தான் சொல்லுவான். எனக்கு அவன் பிடிக்கலன்னு சொன்னாதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அது ஒரு ஸ்பெஷல். அதனால நான் அழுகிற டைமில் கூட அவன் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா பிடிக்குதுன்னா என்ன எல்லாரும் நீ பிடிக்குதுன்னு சொல்லுவேன், என்னை ஸ்பெஷலாக சொல்லிட்டா, அப்போ பிடிக்கல, வெரி குட், இப்போ தான் என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கேன், எனக்கு ஸ்பெஷல் தான்டா முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு பைத்தியம்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்ககிட்டயே பேசிக்கிட்டு, அவங்க கூடயே தூங்கிக்கிட்டு, அவங்க கூடயே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு, அவங்களுடைய பாட்டு பாடிக்கிட்டு, நல்லா அந்த கம்யூனிகேஷன், இது தாண்டா அன்பை வளர்க்குறது. இது ஒரு விதம், அவ்வளோதான், இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்லலை, இது ஒரு விதம். இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது, உங்களுக்கு எது வருதோ அதை பண்ணுங்க. ஸோ இதுதான் அன்பை வளர்க்குறது. இப்போ என்னுடைய அன்பில் நான் இறைவனை தவிர்த்து வேற யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இன்னும் கேட்டால் என் பசங்க ஊருக்கு போய் 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு, நான் ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் பண்ணலை, எனக்கு அவங்க மேலே அன்பு இல்லையா அப்படிலாம் இல்லை. ஃபோனே இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம். அந்த காலத்திலலாம் நானும் எங்கள் அத்தை வீட்டுக்கெலாம் ஊருக்கு போயிருக்கேன், அப்போ ஃபோனே கிடையாது, செல்ஃபோனே கிடையாது. 1 மாதம் தங்குவேன், எங்கள் அப்பா அம்மா 1 மாதம் கழிச்சு திரும்ப என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க, அவ்வளோதானே. அப்போ என்ன இப்போ மட்டும் தனிக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது. எங்கள் அம்மா முதல்ல திட்டினாங்க, ஒரு ஃபோன் பண்ணுறியா, நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா அந்த காலத்தில், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, பத்திரமா பார்த்துக்கிறீங்களே அப்புறம் என்ன. அதாவது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என்னுடைய அன்பை கூட நான் கடவுள் கிட்ட தான் காட்டுறேன், அந்த அளவுக்கு நான் வந்து என்ன ட்ரைனிங் பண்ணிக்கிட்டேன். அதுதான் என் குழந்தைங்க மேலே அன்பு இல்லைன்னுலாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா கிடையாது. ஆனால் என்னுடைய அந்த நினைப்பு ஃபுல்லாக எனக்கு கடவுள் மேலே தான். ஐயோ குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, வேற ஏதாவது பண்ணுறாங்களா, என்னத்துக்கு அப்படிலாம் பதறணும், நான் கடவுளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கிருஷ்ணா அப்படி விட்டுருவானா, நான் கேட்குறேன், அப்படி விட்டுருவானா, ஏன்டா கிருஷ்ணா அப்படி என்ன விட்டுருவியா, அப்படி விட்டுட்டானா அவன் தான் காஞ்சி போகணும். ஏன்னா அப்படி என் பசங்களை அவன் விட்டுட்டான் அப்படின்னா அதுங்களை பார்த்துப்பேல, அப்புறம் இவனை பார்த்துக்க மாட்டேன்ல. அதனாலேயே கிருஷ்ணா என்ன பண்ணுவான், ஐயோ நான் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ இப்படியே பார்த்துக்கோயே, நீ இப்படியே நெஞ்சில் போட்டுக்கோயேன்னு சொல்லுவான். ஸோ 2 in 1, ஒரே கல்லில் 2 மாங்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் கடவுள் கூடயே கவனம் செலுத்தும் போது ஆன்மீக ரீதியாகவும் வளர்றோம், வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் விடாமல் இறைவனே பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும். அப்போ இறைவன் மேலதான் நம்ம அன்பை அளவுக்கு அதிகமாக வளர்க்க ட்ரை பண்ணுமே தவிர்த்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அன்பு காட்டக்கூடாதுன்னு சொல்லலை, வளர்க்கறது கடவுள்கிட்டயா இருக்கணும், மனுஷங்க கிட்ட வளர்க்க ட்ரை பண்ணாதீங்க, புரியுதுங்களா. இவங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கி தந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ்ன்றதை தாண்டி ஓகே அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு சேவை மாதிரி பண்ணலாமே தவிர்த்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாமா, இவங்ககிட்ட பேசலாமே, இவங்க பர்த்டேக்கு இப்படி பண்ணலாமா, அவங்க பர்த்டேக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, நம்ம ஏதாவது பண்ணணுமே. ஏன்னா அப்போ தான் அவங்ககிட்ட இருந்து லவ் கிடைக்கும்ன்றதுக்காக தேடி பண்ணுறோம், அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, பற்று தான் மிச்சம், வேறு எதுவுமே கிடையாது, பற்று தான். யாராவது ஒருத்தர் உயிரோட இல்லை அப்படின்னாலும் முடிஞ்சது சோழி, வாழ்க்கையே அவங்களுக்கு வந்து நரக வேதனை ஆகிடும். ஆமாவா இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவாக பேசுறது இல்லைடா, உண்மையை பேசுறது. ஸோ அதனால் இறைவன் மேலே நம்ம அன்பை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் நம்மளையும் பார்த்துப்பாரு, நம்ம குடும்பத்தையும் பார்த்துப்பாரு, தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிருவாரு. உங்ககிட்ட யாராவது அன்பை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீ என்கிட்ட எதிர்பார்க்காத கடவுள்கிட்ட எதிர்பார்ன்னு சொல்லி கொடுங்க. இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லி தான் கொடுக்குறேன், இங்கே பார் கிருஷ்ணா கிட்ட பேசு, அம்மா கிட்ட பேசு, அம்மா தான் உனக்கு க்ளோஸு. அதுங்களுக்கு என் நினைப்பை தாண்டி அம்மா அப்படின்னு வந்தாலே அம்மா நினைப்பு தான், அமிர்தானந்தமே நினைப்பு தான் உங்களுக்கு வரணுன்ற அளவுக்கு. ஏன்னா என் மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ரோஜனம் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப அந்த பற்றுலேருந்து வெளில வரணுன்றதுக்காக ரொம்ப மோசமாகவே நடந்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மோசமானா கீழே விழுந்தா கூட கிருஷ்ணான்னு கூப்பிடுன்னு நான் சொல்லி தருவேன். கொடுமையாக கூட இருக்கலாம், ஐயோ என்ன இவ்வளோ கொடுமை பண்ணுறேன்னு கூட இருக்கலாம். இந்த வயசில் நான் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் என் பசங்க கூட
2 வாரம் ஊரில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல, அவங்களும் பண்ணலை. ஏன்னா அவங்க ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களும் பண்ணலை. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்டலாம் கேட்கும்போது என் குழந்தைங்களே சொல்லுதுங்களா, அம்மா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அம்மா கிருஷ்ணாவோட இருப்பாங்க, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, எனக்கு இதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு எந்த கவலையும் கிடையாதுப்பா, நான் என் கடவுளோட இருக்கேன், நீனும் உன் கடவுளோட இரு, இதான் என் டீலு. புரியுதா? நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நீனும் கடவுள் கூட இரு, நானும் கடவுள் கூட இரு. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பை வளர்க்குறது. ஓகே, இது மேபி இதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு கூட ரொம்ப ஐயோ வித்தியாசமாக இருக்கும், எப்படா இவங்க இப்படி இருக்காங்கன்னு. பட் எனக்கு அந்த பாவம் வருது. என் குழந்தைங்களுக்கும் அம்மா அந்த பாவத்தை கொடுக்குறாங்க, நான் நம்புகிறேன். குழந்தைங்களை பற்றி பேசிங்களே, ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு, அந்த கதை என்ன கதை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த கதையும் இதே கதை தான். ஸோ அவ்வளோதான்டா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்பை அம்மா வளர்க்க சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம எல்லாத்துல இருந்தும் நம்ம வந்து எப்படி சொல்ல நிம்மதியாகவும் வாழ முடியும், முக்தியும் கிடைக்கும், ஆன்மீகத்திலே நம்ம அடுத்த நிலைக்கு உயர முடியும், கவலைனா என்னன்னே தெரியாத மாதிரி வாழ முடியும். சரி, ஓகே. அடுத்தது இரவு 8:30 மணி. பஜனை முடிந்தது. ஆரத்தி முடிந்த பிறகு அம்மா அதே இடத்தில் அமர்ந்திருந்தார். அவர் பார்வை வெகு தொலைவில் நிலைத்து நின்றது. அவருடைய வலது கை வலது கன்னத்தை தாங்கி இருந்தது. அந்த வலது கையில் முழங்கை வலது காலில் மீது வளைந்த நிலையில் இருந்தது. அவர் கண்கள் வெட்ட வெளியை பார்த்தபடியே இருந்தன. ஏறக்குறைய அரை மணி நேரம் அம்மா அந்த நிலையிலேயே இருந்தார். தன் அறைக்கு செல்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தார். சரி, அந்த நிலையிலேயே அம்மா அங்கே அமர்ந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதோட முடியுதுரா. நாளைக்கு 12th சாப்டர் பார்க்கலாம், 12ஆம் அத்தியாயம். ஓகேவா? ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.